ஓம் நமச்சிவாய. அன்பு நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்பொழுது முக்கியமான கிரக பெயர்ச்சியான சுக்கிர பகவான், அதாவது கால புருஷ தத்துவப்படி 2ஆம் வீட்டுக்கு அதிபதி, 7ஆம் வீட்டுக்கு அதிபதி சுக்கிர பகவான், தனக்காரகன், கலஸ்தரக்காரகன் சொல்லக்கூடிய சுக்கிரன். அவரு 3ஆம் இடமான, அதாவது கால புருஷ தத்துவப்படி மிதுன ராசியில் குரு இருக்கும் வீட்டில் பெயர்ச்சி அடைகிறாருங்க. மே மாதம் 15ஆம் தேதி அவரோட சொந்த வீட்டிலிருந்து, ரிஷப வீட்டில் இருந்து மிதுன ராசிக்கு குருவுடன், அதாவது தேவகுரு அசுரகுரு ஒன்றாய் இணையறாங்க. அதாவது மிதுன ராசியில். மிதுன ராசியில் அசுரகுரு தேவகுரு இணையும் இந்த காலகட்டம் ஒரு சிறப்பு மிக்க காலகட்டமா இருக்க போதுங்க. அனைத்து ராசிகளுக்குமே ஒரு யோக காலம்னே சொல்லாங்க. ஏன்னா இந்த சித்திர மாசம் பிறந்ததுக்கு அப்புறமே சூரியன் உச்சம் பெறுறது, செவ்வாய் ஆட்சி பெறுறது, அதே மாதிரி சுக்கிரன் அவரோட சொந்த வீட்டில் ஆட்சி பெறுறது, புதன் அவர் சொந்த வீட்டில் ஆட்சி பெற அமைப்புகள் எல்லாம் கண்டினியூஸா அவங்களோட ஒவ்வொரு கிரகங்களோட சொந்த வீடு, அவங்களுக்கு ஆதிபத்தியம் சொல்லக்கூடிய, அவங்களுக்கு பலம் பொருந்தி இருக்கக்கூடிய வீடுகளில் ஆட்சி அமைத்து பலம் பொருந்தி இருக்கும் இந்த காலகட்டம். சித்திர மாதத்திலிருந்தே பாத்தீங்கன்னா எல்லா கிரகமே அவங்க சொந்த வீட்டில் ஆட்சி பெறும் இந்த காலகட்டம் எல்லா ராசிக்காரர்களுக்குமே ஒரு பொற்காலமாகவே இருக்க போதுங்க. அதன் அடிப்படையில் மாத கிரகங்களாக சொல்லக்கூடிய புதன், சுக்கிரன், செவ்வாய், சூரியன் பெயர்ச்சிகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. ஏன்னா சனீஸ்வரன் ஒரு இடத்துல இருக்கிறாரு அப்படின்னா 2.5 வருஷம் அங்கதான் இருக்க போறாருங்க. அவர் 7.5 சனியா இருக்கிறாரு, சில பேருக்கு விரய சனியா இருக்காரு, சில பேர் ஜென்ம சனி, அர்த்தாஷ்டம சனின்னு சில அதாவது கெடுதல் பலன்கள் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருந்தாலும், யோக பலன்கள் கொடுக்கறதுக்கு இருந்தாலும் 2.5 வருஷத்தை அவர் அங்கதான் இருக்க போறாரு. ஆனால் இந்த மாத கிரகங்கள் அவங்க ஒவ்வொரு இடத்துல மாறும் போது அவங்களோட பார்வை, அவங்களோட சேர்க்கை, அதாவது சனி பகவானோட சேர்க்கை பார்வை அமைய பெறும் போது இதனோட பலன்கள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு யோக பலன்கள் அதிகமாக இருக்குங்க. அதன் அடிப்படையில் சுக்கிரன் கால புருஷ தத்துவம் 7ஆம் அதிபதி, கலஸ்தரக்காரகன், அதாவது கல்யாணம், காதல், ஆடம்பரம், வாழ்க்கை, அதாவது உலக வாழ்க்கைக்கு தேவையான அதிக சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் சுக்கிரன். அதுவும் அறிவு சார்ந்த பலனை கொடுக்கக்கூடிய கிரகம் குரு. இவங்க 2 பேரும் இணைகிறார்கள் மிதுன ராசியில். அதே மாதிரி அவங்க 2 பேரும் 7ஆம் பார்வையாக பாக்கியஸ்தானமான குருவோட வீட்டோட தனுசு ராசியை பார்க்கிறாங்க. இதன் அடிப்படையில் இந்த அசுரகுரு தேவகுரு இணைவு மற்றும் புதன் சுக்கிரன் பரிவர்த்தனை ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன யோகங்கள் பலன்கள் பார்ப்போம். அனைத்து ராசிகளுக்குமே சிறப்பா இருக்க போதுங்க. இதில் சில ராசிகளுக்கு குறிப்பிட்ட விஷயங்கள் அமோகமாக நடக்க போது, அது ஒன்றா பார்ப்போம். மகர ராசி நேயர்களே, இந்த சுக்கிரன் பெயர்ச்சி வருகின்ற மே மாதம் 15ஆம் தேதி உங்களுக்கு 6ஆம் இடமான மிதுன ராசியில் குருவோட இணைகிறாருங்க. மகர ராசிக்கு இந்த குரு சுக்கிரன் இணைவு, அதாவது அசுரகுரு தேவகுரு இணையும் இந்த சுக்கிரன் பெயர்ச்சி சிறப்பு மிக்க காலமாக இருக்க போதுங்க. ஏன்னா 7.5 சனி முடிந்தும் இன்னும் தொழில்ல ஒரு நிரந்தர தன்மை, ஒரு நிரந்தர லாபம் இல்லாம போராடி, அதாவது உழைப்புக்கு முதலிடம் பெற்று உழைப்புன்னு இருக்கக்கூடிய மகரத்துக்கு இப்போ இந்த காலகட்டம் அப்படியே மாறப்போகுதுங்க. ஏன்னா சித்திர மாசத்திலிருந்தே உங்களுக்கு அதுக்கு படிப்படியா மாற்றங்கள் முன்னேற்றங்கள் உங்களுக்கு கொடுத்திருந்தாலும், இந்த சுக்கிரன் குரு இணையும் இந்த 6ஆம் இடம் உங்களுக்கு ஒரு ஒளி பொருந்த காலமாகும், சிறப்புமிக்க காலமாகவும் இருக்க போகுது. மகர ராசிக்கு 3க்கு அதிபதி குரு பகவான், 12க்கு அதிபதியும் குரு பகவான் தான், விரையாதிபதி. இவர் 6ஆம் இடத்தில் சுக்கிரனோடு இணையும் போது இனிமே பாருங்க உங்க வாழ்க்கை மாறப்போகுதுங்க. ஏன்னா வேலையில ஒரு நிரந்தர தன்மை, உங்களுக்கு பிடித்த வேலை கிடைக்கிறது, அதுக்கு உண்டான லாபங்கள் கிடைக்கிறது. அரசு துறையில சம்பந்தமா நீங்க வேலை ஏதாவது பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அதுக்கு வேலை கன்ஃபர்மேஷன் ஆகுறது, நிரந்தரமாக்குறது அமைப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் குரு சுக்கிரன் இணையும் போது 6ஆம் இடத்தில் உங்களுக்கு சிறப்பா இருக்க போதுங்க. முக்கியமா வெளிநாட்டுல போய் செட்டில் ஆகணும், ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு வர்றது, தொழில் பண்றவங்களுக்கு மல்டிபிள் பிசினஸ், அதாவது 2-3 தொழில் ஆரம்பிக்கிற காலகட்டம்லாம் மகர ராசிக்கு இருக்கும். ஏன்னா ஒன்றுக்கும் மேற்பட்ட பிசினஸ் பண்ணக்கூடிய அமைப்பு மகர ராசிக்கு எப்பயுமே இருக்கும். ஏன்னா உங்க ராசியில தான் செவ்வாய் உச்சம் பெறாரு, சூரியனும் திக்பலம் அடையும் போது எப்பயுமே தொழிலுக்கு வேலைக்கு முன்னுரிமை கொடுக்கும் மகர ராசிக்கு. அதுக்குண்டான பலன், பொருளாதார வசதி, லாபம் என்னமோ கம்மியா தான் இருந்திருக்கும். ஆனா இனிமே அது அப்படிலாம் இருக்காதுங்க. இனிமே உங்க காட்டுல மழைனே சொல்லாங்க, உங்களுக்கு ஜாக்பாட்னே சொல்லலாம். ஏன்னா சுக்கிரனும் குருவும் 6ஆம் இடத்தில் இருக்கும் போது உங்களுக்கு எதிர்பாராத திடீர் பணவரவு, அதிர்ஷ்டம், யோகங்கள் காத்துக்கிட்டு இருக்குதுன்னே சொல்லாங்க. ஏன்னா புதனும் சுக்கிரனும் இங்க பரிவர்த்தனை வேற படுறாங்க. ஏன்னா உங்களுக்கு நீங்க 24x7 உழைக்கக்கூடிய ராசியாக இருந்தாலும் வாய்ப்புகள் அதிகமாக கிடைச்சா அதனோட பலன் அதிகமா இருக்கும். இப்ப வாய்ப்புகள் இல்லாம இருந்ததெல்லாம் இப்ப அதுக்குண்டான வாய்ப்புகளும் நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகளும்
பாசிட்டிவாக அமைந்து அது உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த குரு சுக்கிரன் இணைய போகுதுங்க. ஏன்னா 6ஆம் இடம் தான் உங்க வேலை, உங்களோட தொழிலை தீர்மானிக்கிற இடம். அந்த இடத்துல குருவும் சுக்கிரனும் இருக்கும்போது உங்களோட கெரியரை மாற்றக்கூடிய காலகட்டமாகவும் இது இருக்க போகுது. நிரந்தர பொருளாதாரம், நிரந்தர வேலை வாய்ப்பு அமைப்பெல்லாம் உங்களுக்கு இருக்க போகுது. முக்கியமா மாணவர்கள் வந்து தொழிற்கல்வி படிக்கிறது, எந்தெந்த சப்ஜெக்ட் படிச்சா எந்த கல்லூரியில படிச்சா வந்து நிரந்தர வேலை கிடைக்கும், வெளிநாட்டுல போய் செட்டில் ஆகிற அமைப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தி கொடுத்துருவார். நீண்ட நாளா இருந்து வந்த உடல்நல பிரச்சனை, ஆரோக்கியத்துல இருந்த பிரச்சனை எல்லாம் தீர போகுதுங்க. ஒரு மன நிம்மதி, ஒரு நல்ல தெளிவான முடிவெல்லாம் எடுப்பீங்க. முக்கியமா கணவன் மனைவி இந்த பிரச்சனைகள் தீரும். கணவன் மனைவி இந்த அந்யோன்யம் அதிகரிக்கும், குழந்தை பாக்கியம் உண்டாகும். ஏன்னா 6ஆம் இடம் என்றது இந்த மருத்துவ செலவு, குழந்தைக்காக நீங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க, மருத்துவ ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக அமைந்து குழந்தை பாக்கியம் வரக்கூடிய அமைப்புகள் இருக்கு. முக்கியமா கல்யாணம், திருமணத்துக்காக முயற்சி பண்றவங்களுக்கு எல்லாம் இந்த காலம் சிறப்பாக இருக்க போகுதுங்க. ஏன்னா அடுத்த மாசம் குரு பகவான், அதாவது இந்த மாதம் 26ஆம் தேதி வாக்கியப்படி குரு பகவான் கடக வீட்டுக்கு உச்சம் பெற்று பெயர்ச்சி அடைய போறாரு. ஜூன் மாதம் 2ஆம் தேதி திருக்கணிதப்படி. ஸோ இதன் அடிப்படையில் நீண்ட நாளாக தடைப்பட்டு வருந்த திருமண தடைகள், காதல் புரிந்திருக்கீங்கன்னா காதல் கல்யாணம் எல்லாமே இது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவாரு இந்த குருவின் சுக்கிரன் இணையும் போது. ஏன்னா அடுத்த மாசம் குரு பெயர்ச்சி அடைகிற இடம் வந்து உங்களுக்கு 7ஆம் இடம். ஸோ அதுக்குண்டான முன் முயற்சிகள் எல்லாம், அதாவது நீங்க கல்யாணத்துக்காக முயற்சி பண்றீங்க, திருமண அமைப்புகள்லாம் உங்க வீடை தேடி வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. முக்கியமா இந்த 90s கிட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய நிறைய பேருக்கு வந்து திருமணம் ஆகாம நான் செட்டில் ஆன பேருக்கு தான் கல்யாணம் பண்ணுவேன்னு யோசிச்சிருந்திருக்கலாம். இப்பொழுது மகர ராசிக்கு ஒரு புதிய வாழ்க்கைக்கு போகக்கூடிய காலமாக இருக்க போகுது. அதன் மூலியமா வேலை வாய்ப்புகள், இப்போ முக்கியமா பாத்தீங்கன்னா இப்போ நீங்க வேலையே இல்லைன்னு புலம்பிட்டு இருக்க மகர ராசிக்கு வந்து வேலையை கொடுத்து பொன்னியம் கொடுத்து உங்களை செட்டில் ஆகக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் இருக்கும். ஸோ இந்த குரு சுக்கிரன் இணையும் இந்த 6ஆம் இடத்தில் வேலை, தொழில், கடன் தீரும். முக்கியமா நிரந்தர வேலை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. இதன் மூலியமா உங்களுக்கு கல்யாணம், காதல் என ஏற்பட்டு குடும்ப வாழ்க்கைக்குள் போகும் அமைப்பும் சுக்கிரன் குரு இணையும் போது இந்த காலம் சிறப்பு மிக்க காலமாக இருக்க போகுது. ஸோ இனிமே நீங்க சிங்கிளா இருந்தவங்கலாம் டபுள் ஆகி ஒரு ஃபேமிலி மேனா ஆகக்கூடிய காலமாக மகர ராசிகள் மாறுவீங்க. இதன்மே உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு பொற்காலமே சொல்லலாங்க. ஏன்னா இதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து வர பைசா வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி புதிய புதிய முதலீடுகள் பண்ணி அதன் மூலயமா இரட்டிப்பு காக்கக்கூடிய காலகட்டமாக இந்த குரு சுக்கிரன் இணையும் 6ஆம் இடம் உங்க வாழ்க்கையின் திசையை மாற்றி அமைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போது யூஸ் பண்ணீங்க. வாழ்க வளமுடன். வணக்கம்.